my darlings. Party, my darling. Mom, Dad. ரெண்டு பேரும் அட்டென்ஷன்ல நிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு சென்டிமெண்ட் மொமெண்ட் போயிருக்கும் போலயே. டேய் லேட்டா வந்து இப்படி சமாளிக்காதடா. எல்லாருமா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிருந்தல்ல, எங்கடா வெட்டியா சுத்திட்டு லேட்டா வர? டாட், நான் வெட்டியெல்லாம் சுத்தல. I had a program. கான்சர்ட்ட முடிச்சிட்டு வரேன். அப்பா, இவன் மியூசிக் ப்ரோகிராம் பண்ணிட்டு வரான். இவனுக்கு கோயிலை விட மியூசிக் தான் முக்கியம். டேய், என்னடா இது? எதுக்குடா உனக்கு இந்த மியூசிக்கெல்லாம்? என்ன மியூசிக்ல அப்படி நீ என்ன பெருசா சம்பாதிச்சிட போற? நம்ம கிட்ட இருக்கிற பிசினஸ் எல்லாம் இவன் பார்த்தாலே போதும்ல. டாட், உங்க தாட் ப்ராசஸே தப்பு. நான் சம்பாதிக்கிறதுக்காக மியூசிக் பண்ணல. இட்ஸ் மை பேஷன். இட்ஸ் மை வே ஆஃப் லைஃப். விஷால், நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அத முதல்ல நீ புரிஞ்சுட்டு. இருங்க. இவன் பண்றது நல்ல விஷயம்தான். நம்மளே மியூசிக் கம்பெனி வச்சிருக்கோம். அந்த மியூசிக் ஃபீல்ட்ல நம்ம வீட்ல இருந்தே ஒரு ஆர்டிஸ்ட் வரானா, நாம அதை என்கரேஜ் தான் பண்ணணும். இது அவனோட பேஷன்னு சொல்றான். பெரியவன் ஆசைப்பட்டு பிசினஸ பாத்துக்கறான். சின்னவனும் ஆசைப்பட்டதை செய்யட்டுமே. That's my mom. I love you, mom. Love you too. ஆக்சுவலி அம்மா சொல்றது 100% சரிதான். எனக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட், அவனுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட். இது ரொம்ப நல்ல விஷயம் தான். Exactly. சுபத்ரா, உன் பசங்களை நீ சரியா புரிஞ்சு வச்சிருக்க. அம்மா, சங்கரன் அங்கிள் வந்துட்டாரு. பேசாம அவருக்கு நம்ம காம்பவுண்ட்லயே ஒரு அவுட் ஹவுஸ் கட்டி கொடுத்துறேன். நம்ம வீட்டுக்கு நடந்து நடந்து அவர் காலெல்லாம் தேஞ்சிட போகுது. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. வணக்கம், வாங்க. நான் இத்தனை வருஷம் தரகர தொழில் பார்த்தாலும் ஜாதகத்தை பத்தின நாலேஜ் எனக்கு ரொம்ப லிமிட்டட் தான். நம்ம ராகவ தம்பிக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஜாதகத்துல இவ்வளவு மேட்டர் இருக்கு, இவ்வளவு வெரைட்டி இருக்குன்னே தெரியும். அப்படியா? ஆமாம்மா. என் பேருக்கு முன்னாடி 1000 ஜாதகம் கொண்டு வந்த அபூர்வ சிகாமணின்னு ஒரு பட்டத்தை சேர்த்துக்க போறேன். ஏன்னா இது வரைக்கும் 950 ஜாதகம் கொண்டு வந்துட்டு நீங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இன்னும் 50 தான் பாக்கி. அங்கிள், கவலையே படாதீங்க. இன்னும் 100 ஜாதகம் கொண்டு வந்தாலும் அம்மா கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. சோ நீங்க 1000 ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இது ஒண்ணும் காமெடி இல்ல விஷால். ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னா எவ்வளவு பிரச்சனை வரும்னு அனுபவத்துல அறிஞ்சவனா. ஹாய் பிரியா. குட் மார்னிங். குட் மார்னிங் ஓனர் அம்மா. ஏய், என்ன ஓனர் அம்மான்னு கூப்பிடாதன்னு நான் பல தடவை சொல்லிருக்கேனா இல்லையா? நோ ஓனர் அம்மா. ஓகே ஓகே. சரி, உன் கிளாஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. இங்க பாரு, இந்த டைம் கண்டிப்பா நீ பாஸ் பண்ற, புரியுதா? இந்த ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வீடியோஸ் பாக்குறது, கேம்ஸ் விளையாடுறது, இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிரு. ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். டன் பாஸ். அது சரி, இன்னைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னீங்க, சீக்கிரமே கடைக்கு வந்துட்டீங்க. என்ன ஆச்சு? ஒத்துக்குச்சு. ஓகையா? என்ன பாஸ், இத ஹாப்பியா சொல்றீங்க? ஆமா, கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு தொல்லை விட்டுச்சு. என்ன பாஸ் இதெல்லாம்? நீ விடு பிரியா, இத பத்திலாம் இப்ப பேச வேணாம். ஓகே? அது சரி, என்னென்ன ஆர்டர்லாம் வந்திருக்கு? கோவில்ல ஒரு ஃபங்க்ஷன், அதுல கொலு வைக்கிற ஆர்டர் கிடைச்சிருக்கு. உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த ஏரியா. ஏய், சூப்பர், கலக்கிடலாம். ஏய், அந்த வயசானவங்களோட ஒரு ஓல்டு போட்டோ ஒண்ணு நம்ம ரீக்ரியேட் பண்ணோமே, அதுதானே அது? ஆமா பாஸ், அததான் பேக் பண்ணி வச்சிருக்கேன். டெலிவரி கொடுக்கணும். ஓகே, நான் போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன். கடையை பாத்துக்கோ பிரியா. பாத்து போங்க. பாய். கிருஷ்ணா கிருஷ்ணா. ஆத்தா, நீ நல்லா இருக்கியா ஆத்தா? உனக்கு என்ன
நீ நல்லாதான் இருப்பாத்தா. வேலைக்கு பூஜை செஞ்சு விளக்கு போட்டு நாங்க உன்னை நல்லாதான் பாத்துக்கிறோம். உனக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா நீ எங்களுக்கு என்ன பண்ண? நான் யாரு? உன் பக்தன். என் பேத்தி எவ்வளவு நல்லவ. அவளுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறேன்னு உனக்கு கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கா? நீ மறந்துருப்ப. உனக்கு 1000 வேலை இருக்கு. ஆனா நான் மறக்க மாட்டேன். ஒண்ணு ஒன்னா சொல்றேன், கேட்டுக்க. முதல்ல அவ பச்சை புள்ளையா இருக்கும் போது அவ கண்ணு முன்னாலேயே அவங்க அப்பா ஆத்தாவ பறிச்சுக்கிட்ட. அவளுக்கு காதும் கேட்காம பண்ணிட்டிய. ஒரு குழந்தைக்கு போய் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கலாமா? பாவாத்தா என் பேத்தி. நாங்க உன்னை கும்பிடணும், பூஜை பண்ணணும். ஆனா நீ எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு தான் ஜாலியா பண்ணுவேண்டா. எப்படி ஆத்தா சொல்லு? எப்படி? தாத்தா பதில் சொல்லு. சொல்லு ஆத்தா. தாத்தா தாத்தா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ போமா. என்ன தாத்தா? நான் உன் விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும். இல்லாட்டி நான் சும்மா விட மாட்டேன். யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றீங்க? ஆத்தா கிட்டதான்.